இவ்வளவு நேரம் அம்மா தங்கை எல்லாம் கண்ணீரோட சொன்ன அந்த வலியை நீங்க கேட்டிருப்பீங்க. குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்காம விசாரணையாவே சிறை கைதி நீண்ட நாள் வைத்திருப்பது இங்கதான் நடக்கும். பதினைந்து ஆண்டுகள் ஏறக்குறைய. இப்ப நீங்க அப்பா பாஷா அப்பாலாம் இறந்துட்டாங்க. அவங்களோட கைது செய்யப்பட்ட எல்லாருமே குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்ட அப்படி கிடையாது, விசாரணை கைதிகள் தான் அனுபவிச்சிருக்காங்க. அதே போலதான் நம்ம பன்னா இஸ்மாயில், லால் மாலிக்கு, தம்பி போலீஸ் பக்ருதீன், இவங்க 3 பேருமே விசாரணை கைதிகளாக தான் இன்னும் இருக்கிறாங்க. 13 ஆண்டுகள் கடந்துருச்சு. அவங்கள தனிமை சிறையில வச்சு மிகப்பெரிய கொடுங்கோளர் மாதிரி வச்சு அவங்கள தோணும் போதெல்லாம் அடிக்கிறது. அம்மா சொல்றாங்க பாருங்க, உடையற்ற உடலோட பெரிய தடிகளை கொண்டு தாக்குற அளவுக்கு அவங்க அப்படி மனு பார்க்கறதுக்கு நாள் கேட்டு அனுமதி பெற்று தான் போறாங்க. இங்க இருந்து சென்னைக்கு எவ்வளவு தூரம்னு உங்களுக்கு தெரியும். அது வயதான அம்மா, அவங்க உடல்நிலை சரியில்லை, சர்க்கரை நோய் இருக்கு. இந்த சூழல்ல அவங்களை அழைச்சிட்டு போய் அந்த நேரத்துல அனுமதி இல்லைன்னு மறுப்பதெல்லாம் எவ்வளவு கொடூர மனமும் அது போக்குங்கிறத. இது மாதிரி நாடங்களும் நிறைய துயரங்கள் இருக்கு.